தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனங்கள், விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உனக்கென்று சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உனக்காக நீ உண்டாக்க வேண்டாம். பைபிள் விளக்கம். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம், இறை திருவார்த்தைகள் 3 மற்றும் 4. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமேன். அப்படி உண்டாக்கினால் வரும் விளைவு. 5ஆம் வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேமிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஆமேன். இப்படி தெரிந்தும் உண்மையான கடவுளை பற்றி தெரிந்தும் தெரியாதவர்களைப் போன்று நாம் விக்கிரகங்களை வணங்குகிற பிள்ளைகளாக இருந்தால் இது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிதாக்களுடைய பிள்ளைகளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று விடுதலை பயணம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட மோசமான காரியங்களை செய்திருப்போம் என்றால் அதற்காக ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை புனிதப்படுத்தி தூய பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நம்மளை பரிசுத்தமாக்க வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்க நாம் எதை பற்றியும் கவலை வேண்டாம். எனவே பைபிளை எடுத்து படித்து விளக்கங்களை தெரிந்து ஜெபிக்க முயலுவோம். ஆமேன்.